அந்த நீலக்குடி திட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா மெரினா கடற்கரையில கலங்கரை விளக்கத்திலிருந்து நீலாங்கரை வரைக்கும் வரக்கூடிய அந்த கடல் வழி பாலமா இருக்கட்டும், இல்லைன்னா எண்ணூர்ல இருந்து கோவம் வரைக்கும் வரக்கூடிய கடற்கரை மறுசீரமைப்பு மற்றும் புனரமைப்பு திட்டமா இருக்கட்டும், இது எல்லாமே இப்ப கடல் வழி பாலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லட்சுமிபுரத்துல இருந்து நீலாங்கரை வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மீனவ கிராமத்தை சேர்ந்த மக்கள் மிக அடர்த்தியா கடற்கரையிலையும் சரி கடல்லையும் சரி மீன்பிடி தொழில் செய்துட்டு இருக்கோம். இப்ப தினம் நாம மீன்பிடி தொழிலுக்கு போகக்கூடிய இடத்துலையும் கடை தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் இந்த 15 கிலோமீட்டர் தூரத்துல இந்த மாதிரியான ஒரு கடல் வழி பாலம் வந்தா நம்மளோட தொழில் எப்படி இருக்குன்றத முதல் விஷயம் பாருங்க, எந்த அளவுக்கு பாதிக்க போறேன்ட்டு. ஒருவேளை அதுக்கான கட்டுமானங்கள் தொடங்குச்சுன்னா ஏற்கனவே சென்னையை தவிர சென்னையில பாதி ஏற்கனவே வட சென்னையில கடல் அரிப்புல அறவே ஒரு மீனவர் கிராமம் கூட கடற்கரையில் வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். வட சென்னையை ஒரு உதாரணமா எடுத்துக்கின்னு இதே சூழல் தென் சென்னையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடற்கரையும் அதே கடல் அரிப்புல படகு நிறுத்த நம்மளோட கட்டுமர வலைகளை வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, மீனவர் வாழ்றதுக்கான குடியிருப்பு இருக்காது என்ற ஒரு மிக மோசமான சூழல் தான் இந்த மாதிரியான கட்டுமானங்களால ஏற்படுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு திட்டத்தை பல ஆண்டுகளா தொடர்ந்து குழப்பிக்கினே இன்னைக்கு ஒரு முடிவா இப்ப நீலாங்கரை வரைக்கும் அப்படின்னு வந்திருக்கு. அரசோட நோக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்ல ஒரு திட்டங்கள் இப்ப ஏற்கனவே இப்ப நம்ம சொன்னது பாத்தீங்கன்னா முட்டுக்காட்டுல அந்த கலைஞர் பன்னாட்ட அரங்கமா இருக்கட்டும், பக்கத்துல செம்மஞ்சேரியில வரக்கூடிய அந்த நந்தவனம் பாரம்பரிய நந்தவன பூங்காவா இருக்கட்டும், அது வரைக்கும் மட்டுமில்லை, அங்க இருந்து அப்படியே லைனா போனீங்கன்னா ஏற்கனவே ஆளவந்தார் இடத்துல 3 மீனவர் கிராமம் மிக கடுமையா பாதிக்கப்பட்டு அந்த காலகாலமா பாரம்பரியமா வாழ்ந்த அந்த கிராமங்கள் அந்த ஆளவந்தாருக்கு சொந்தமான இடத்துல இருக்கிறா போல சொல்லி நம்மளை அங்கிருந்தும் காலி பண்றதுக்கான ஒரு சூழல். இதே போல தமிழ்நாடு முழுவதும் கடல்லையும் சரி கடற்கரையிலும் சரி நாம தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு பொது காலங்காலமா நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொது பயன்பாட்டு இடங்களை எப்படியாவது கையகப்படுத்தணும்ன்றது மட்டும்தான் நோக்கம். திட்டங்களோட பேர் வேற வேற வரும், அதனால பாதிக்கக்கூடிய ஊர்கள் வேற வேற இருக்கும். ஆனா ஒரே விஷயம், அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடற்கரையில 2 மீனவர் கிராமத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய பொது பயன்பாட்டு இடங்களை அரசு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லி கையகப்படுத்தணும். எடுக்கும் போது என்னமோ அரசு ஏதாவது, அது மாநகராட்சியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு துறை வரலாம், சுற்றுலாத்துறை வரலாம், யாராவது எடுக்கும் போது அரசு தான் எடுக்குது. எடுத்த கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா எங்களால பராமரிக்க முடியல, எவனோ ஒரு தனியாருக்கு இதை இத்தனை ஆண்டுகளுக்கு குத்தகை விட்டுட்டு போற என்ற சூழல் தான் இருக்கு. முழுக்க தமிழக